மலையாக இருக்கக்கூடிய 2 பெரிய மலையாக இருக்கக்கூடிய அட்லாண்டிக்காவில், ஆர்டிகாவில், ஈரோப் கண்ட்ரியில் மிகப்பெரிய பனிமலைகள் விழும். அது இல்லாமல் 2 மலைகள் சரிவு ஏற்படும் யூரோப் கண்ட்ரியில். தற்போது அண்டார்டிகா தெற்கு பெருங்கடலில் இருக்கின்ற ஒரு நீண்ட நீளமான மிகப்பெரிய பனிப்பாறை. தற்போது நிலையில் உலகின் மிக நீண்ட மிக நீளமான மிகப்பெரிய எடை கொண்ட ஒரு பனிப்பாறை என்றால் இந்த A23A என்ற பாறை தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அண்டார்டிகன் தீவின் அருகே இது சிக்கிக் கொண்டிருந்தது. தற்பொழுது மெல்ல நகர கடந்த 2020ஆம் ஆண்டு நகர ஆரம்பித்தது. பிறகு மீண்டும் சிக்கிக் கொண்டது. தற்பொழுது கடந்த 15 தினங்களாக நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் தற்போது வந்துள்ள புதிய தகவலாகும். தற்போது இந்த பாறையின் அளவு என்றால் பார்த்தால் இது லண்டன் மாநகரை போல 2 மடங்கு பெரியது. லாஸ் ஏஞ்சலஸ் நகர், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகர் போன்று 3 மடங்கு, சென்னை மாநகரை போன்று 4 மடங்கு பெரியது பரப்பளவிலே இந்த பனிப்பாறை. இந்த பனிப்பாறையின் எடை என்று பார்த்தால் நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் தரக்கூடிய எடையாகத்தான் இருக்கிறது. என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய எடை இருக்கிறது. அதாவது தற்போது அண்டார்டிகாவில் ஜார்ஜியா தீவினை நோக்கி இந்த பனிப்பாறை மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த ஜார்ஜியா தீவின் மீது இந்த பனிப்பாறை மோதினால் அந்த பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த பனிப்பாறை அங்கு மோதுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது இருக்கிறது. தற்போது வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. முன்பை விட 2020ஆம் ஆண்டு நகர்ந்ததை விட தற்போது வேகம் பிடித்து தற்போது நகர ஆரம்பித்திருக்கிறது.